என்று மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஏன் இருக்காது? சலீமே நம் திருமண நாள் ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறானே. தாங்களும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீர்கள் ஷேன்ஷா. நிச்சயமாக. நம் திருமண நாளிற்கு முன்னதாகவே நமது மகன் நமக்கு சிறந்த பரிசை அளித்திருக்கிறார். இந்நேரத்தில் இப்படி குளிர்ந்த நீரில் விளையாடினால் ஜலதோஷம் வந்துவிடப் போகிறது. சரி, அது இருக்கட்டும். சலீம் எனக்கு ஒரு நல்ல பரிசை கொடுத்திருக்கிறான். ஆனால் தங்களின் பேச்சுதான் பெருசாக இருக்கிறது. ஆனால் இன்று வரை தாங்கள் எனக்காக ஏதாவது பரிசு கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுக்காக இந்த இந்துஸ்தான் முழுவதையுமே பரிசாக கொடுக்கிறேன் ஜோதா பேகம். கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? யோசித்து கூறுங்கள் ஷேன்ஷா. நான் எதை கேட்டாலும் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் ஜோதா பேகம். நான் இந்த ஹிந்துஸ்தானின் ஷெஹன்ஷா ஆவேன். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்கள் கண் முன்பு அதை கொண்டு வருகிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கும் பொருளை தருவதற்கு நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். நீங்கள் எது கேட்டாலும் நிச்சயம் கிடைக்கும். யோசித்து பேசுங்கள். பிறகு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. ஒரு ஷெஹன்ஷாவாக நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். அப்படி என்றால் சரி. நான் விரும்புவது என்னவென்றால், நீங்கள் விழாவில் எனக்காக அனைவர் முன்பும் பாட வேண்டும். ஆனால் என்னால் எப்படி பாட முடியும்? எனக்காக ஜோதா பேகம், தாங்கள் வேற ஏதாவது வேண்டிக் கொள்ளுங்கள். நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன் ஷேன்ஷா. உங்களால் முடியாதென்றால் விட்டுவிடுங்கள். ஒரு முறை நான் கூறுவதை கேளுங்கள். அது என்னவென்றால் ஜோதா பேகம். போகட்டும், விடுங்கள் ஷேன்ஷா. நான் என்ன கேட்டேனோ அதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இது என்ன விபரீதம்? கொடுத்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் பிறகு என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். அனைவரின் முன்பாக பாடினால் சிரித்து விடுவார்கள். என்னாயிற்று? இல்லை, ஒன்றுமில்லை.